நல்லதுன்னு சொல்லி 7வது நாள் ஓய்ந்திருந்தார். இந்த 7வது வார்த்தைக்கும் அதுதான், அதாவது எல்லாம் செய்து தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தார். 7வதாக அவர் இளைப்பாறுகிற ஓய்வெடுக்கிறதான ஒரு வார்த்தையாக நம்ம பார்க்கிறோம். இயேசுவினுடைய ஜீவனை யாரும் எடுக்கல, அவராகவே ஒப்பு கொடுத்தார். யோவான் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இது சொல்லி இருக்கு. வசன வாசிக்கலாம் நேரம் இல்ல. அதாவது அவருடைய ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர்தான் ஜீவனை நமக்காக கொடுத்தார். பிதாவின் கைகள்ல ஒப்பு கொடுத்தார். ஏன் பிதாவின் கைகள்ல ஒப்பு கொடுத்தாருன்னா, இந்த ஜீவனை வைத்தது யாருன்னா பிதாதான். அவர்தான் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவ அனுப்பி தந்தாரு. அதாவது மனுஷனுடைய ஆவிகளுக்கு எல்லாம் தேவன் யாருன்னா அவர்தான். நம்முடைய சரீரத்துல ஆவி இருக்கு. இந்த ஆவிகளுக்கு எல்லாம்